அனைவருக்கும் வணக்கம். இலங்கை அதிபர் தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்திருக்கு நண்பர்களே. அதுல இந்திய இலங்கை உறவுக்கே ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கிடைச்சிருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பலரும் இது இலங்கை இந்திய உறவுகளை கெடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே கூட உண்மை அதுவல்ல அப்படிங்கிறதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான விஷயம். இலங்கை அதிபர் தேர்தலில் ஜெயிச்சிருக்கிற இந்த புதிய கேண்டிடேட் அனுரா திசநாயகே இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்பாரா அல்லது சீனாவின் பக்கம் இலங்கையை சாய வைப்பாரா அப்படிங்கிறதான் இப்பொழுது எழுந்திருக்கிற $1,000,000 கொஸ்டின். இதற்கான விடையை காண முயல்வோம் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லை, இலங்கை அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியேற அந்த நாட்டிலிருந்து ராஜபக்சே குடும்பமே நாட்டை விட்டே ஓட விரட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களே. இலங்கையுடைய ராஜபக்சே குடும்பத்தில் மிச்சம் மீதி இருந்த நண்டு சிண்டு முதற்கொண்டு எல்லாமே ஃப்ளைட் ஏறி ஆளுக்கு ஒரு பக்கமாக சிதறி ஓடி இருக்கிறாங்க அப்படின்னும் ராஜபக்சே குடும்பமே அந்த நாட்டை விட்டே ஓட விரட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு அற்புதமான சந்தோஷமான செய்தி நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது. இந்த இரண்டு முக்கியமான நல்ல செய்திகளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்கள், இலங்கையுடைய அதிபர் தேர்தல் முடிஞ்சிருக்குது. அதனுடைய தீர்ப்பும் வெளியாகி இந்த பிராந்தியம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அந்த தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கேவும் பிரேமதாசாவுடைய மகனான சஜித் பிரேமதாசாவும் பயங்கர ஒரு ஸ்ட்ராங் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது. இந்த ரெண்டு பேரில் யார் ஜெயிச்சிருந்தாலுமே அவங்க இந்தியாவுடனான நட்பை தொடர்வார்கள். இந்திய இலங்கை நட்புல விரிசல் விழாது அப்படின்னு அது இந்தியாவுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னும் சொல்ல போனா ரணில் விக்ரமசிங்கேவை விட ஒருபடி மேல போய் சஜித் பிரேமதாசா தமிழர்களுக்கான அந்த 13வது சட்ட திருத்தத்தை, தமிழர்களுக்கு தங்களை ஆளுகிற உரிமையை வழங்குகிற 13வது இலங்கை அரசியலமைப்பு சட்டத்துடைய 13வது சட்ட திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியே நின்னாரு எலெக்ஷன்ல. அவர் தான் ரொம்ப ப்ராமிசிங்கான கேண்டிடேட், அதிக வெற்றி வாய்ப்பு அவருக்கு தான் இருக்குதுன்னா சொல்லப்பட்டது. ஆனால் ரிசல்ட் வந்தபோது முதல் சுற்றுல யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அதுல சஜித் பிரேமதாசா லீடிங் லைன் இருந்தாரு. அதற்கு அடுத்ததாக இலங்கை அதிபர் தேர்தலில் அவங்க செகண்ட் சாய்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கைகள் நடந்தபோது அந்த செகண்ட் சாய்ஸ்ல அதிக பேர் விரும்பியது ஜனதா விமுக்தி பெருமனாவுடைய தலைவரான அனுரா குமாரா திசநாயகேவை தான். அதனால இரண்டு சுற்றுகளையும் சேர்த்து பார்க்கும்போது அனுரா குமாரா திசநாயகேவுக்கு 52% மேல கிடைச்சு அவர் இலங்கையுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு அந்த நாட்டு மக்களால. ஜனதா விமுக்தி பெருமனா அப்படிங்கிற பேரை கேட்டாலே எங்கள் தலைமுறையை சேர்ந்தவர்கள் பலருக்கும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியும் ஒரு ஆதங்கமும் ஒரு ஆத்திரமும் வரும் நண்பர்களே. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த ஜேவிபி அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த ஜனதா விமுக்தி பெருமனா தான் இலங்கையில தமிழர்களுக்கு எதிராக பலவாறான பிரச்சனைகளை எழுப்பிய கட்சி, தமிழர்களுக்கு எதிரான கலவரங்களை முன்னின்று நடத்திய கட்சி அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் இன்றைக்கு அந்த நாட்டுடைய இலங்கையுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமே கேட்கும்போது முதல்ல நமக்கு அதிர்ச்சியாகத்தான் வருது. ஆனால் அதே சமயத்தில் இந்த அனுரா குமாரா திசநாயகே இருக்கார் இல்லையா, இவர் அந்த ஓல்டு பிளட் இல்ல, அந்த ஓல்டு ஜெனரேஷனை சேர்ந்தவர்களை போல அல்ல. இவர் கொஞ்சம் மாடரேட் ஆனவர் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் பல முறை இந்தியாவுக்கு எதிராக குரல் எழுப்பி இருக்கிறாரு. அதிலையும் குறிப்பாக அதானியுடைய இன்வெஸ்ட்மெண்ட்களை எடுத்து, குறிப்பாக விண்மில்லை எதிர்த்து இவர் பயங்கரமாக குரல் எழுப்பி வந்து கொண்டிருக்கிறாரு. அப்படிங்கிறதெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக இவருடைய நிலைப்பாட்டை உலகுக்கு எடுத்துக்காட்டுது. இவருடைய பேக்ரவுண்டை பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஒரு மார்க்சிச கம்யூனிஸ்ட
கோட்பாட்டை பின்பற்றுகிற ஒரு மனுஷனாகவும் இருக்கிறாரு. அதனாலதான் இவருக்கு இந்த முறை இந்த வெற்றி வாய்ப்பும் கிடைத்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் எந்த அளவுக்குன்னா, போன ஜனாதிபதி தேர்தலில் இந்த அனுராக் குமார திசாநாயகவுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு கிடைச்சது தெரியுமா நண்பர்களே? சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க, 3% தான். வெறும் 3% போன தேர்தலில் பெற்ற இந்த அருணாக் குமார திசாநாயகே இந்த முறை 52% மேல வாக்குகளை பெற்று அவர் ஜனாதிபதி ஆகி இருக்கிறாரு. அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் தான் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இலங்கையுடைய பொருளாதார வீழ்ச்சி. இலங்கையுடைய பொருளாதாரத்தையே ராஜபக்சே குடும்பம் நாசமாக்கி விட்டு போனதை நாம கண்கூடாக பார்த்தோம். இதனால இலங்கை நடுத்தெருவுக்கு வந்து நின்னதையும் நாம கண்கூடாக பார்த்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இலங்கையில கம்யூனிசத்துக்கு ஆதரவு பெருகுவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படை கம்யூனிசம்லாம் ஒன்றும் அங்க உருவெடுக்கவில்லை அப்படின்னும், ஆனா அந்த கம்யூனிச கோட்பாடுகள் எல்லாருக்கும் வேலை வேணும், எல்லாருக்கும் வருமானம் வரணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை கோட்பாடுகளுக்கு இப்பொழுது இலங்கை மக்களிடையே ஆதரவு பெருகுது அப்படிங்கிறத இவருடைய அனுராக் குமார திசாநாயகவுடைய தேர்வு நமக்கு எடுத்து சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லணும் நண்பர்களே. இந்த கம்யூனிச கோட்பாடை அடிப்படையாக கொண்ட இந்த தலைவராக இருக்கிற அனுராக் குமார திசாநாயகே, நான் ஏற்கனவே சொன்னாலே அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல இந்தியாவுக்கு எதிராக பேசியவர் தான், இந்தியாவுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தியிருக்கிறது தான். சமீப காலங்களில் குறிப்பாக இலங்கை இந்த பொருளாதார பிரச்சனையில் நடுத்தெருவுக்கு வந்து நின்ற போது சீனா கை கொடுக்கவில்லை, ஆனால் இந்தியா தான் போய் இலங்கையை காப்பாத்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த சூழ்நிலைக்கு பிறகு இவர் ஒரு மனமாற்றம் கொண்டவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு இவர் பழைய வீரியத்தோட இந்தியாவை எதிர்ப்பதில்லை. இந்தியாவுடைய ஒரு சில ப்ராஜெக்டுகளை இவர் எதிர்த்தாலுமே கூட இந்தியாவை இவர் எதிர்க்கவில்லை அப்படிங்கிறத அவருடைய கூற்றுக்கள்ல இருந்தே நாம தெரிஞ்சு கொள்ள முடியுது. அதுலேயும் குறிப்பாக இவர் தேர்தலுக்கு முன்பு ஒரு சில இடங்கள்ல என்ன சொல்லியிருக்கிறார்னா, தான் ஜெயிச்சா இந்தியாவோடு ஒரு நல்ல நட்புறவை பேணுவதையே நான் குறிக்கோளாக கொள்வேன். அது மட்டுமல்ல, இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் இவர் சொல்லியிருக்கார். அது என்னன்னா, தான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தால் தங்களுடைய நாட்டு நிலப்பரப்பையோ அல்லது கடல் பரப்பையோ இந்தியாவுக்கு எதிராக எந்த நாடும் பயன்படுத்துவதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. இது எல்லாம் தான் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறாரு. அவருடைய மைண்ட் செட் சேஞ்சை இது காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சுமார் ஒரு வருடத்துக்கு முன்பே கூட இந்தியா இலங்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மாற்றத்தை, மக்கள் மனதில் ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தை நன்கு உணர்ந்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்தியா அனுராக் குமார திசாநாயகவுக்கு சிறப்பு அழைப்பொன்னை விடுத்திருந்தது, இந்தியாவுக்கு வர சொல்லி. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்தியா வந்தார் அவரும். அப்பொழுது அவர் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களையும் நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான திரு அஜித் தோவால் அவர்களையும் நேரில் சந்திச்சு வெகு நேரம் பேசினாரு. அப்பொழுதும் கூட அவர் தான் ஜெயிச்சு வந்தா இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இலங்கை ஈடுபடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, இந்தியாவோட நட்புறவை மேலும் பலப்படுத்தத்தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த அனுராக் குமார திசாநாயகே இலங்கைக்கு IMF லோன் கொடுத்தது இல்லையா, அதை கடுமையாக எதிர்க்கிறவர். அதானி ப்ராஜெக்டுகளை 1-2 அவர் கடுமையாக எதிர்க்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, எந்த வெளிநாடும் தங்களுடைய நாட்டுக்குள்ள கோலோச்சுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். அது இந்தியாவாகவும் இருக்கலாம், சீனாவாகவும் இருக்கலாம். யாரையும் இலங்கைக்குள்ள கோலோச்ச நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது அவர் ஈக்வி டிஸ்டன்டா இருக்க விரும்புறாரு அப்படின்னு நாம் சொல்லிக்கலாம். பழைய மஞ்ச கண்ணாடியை போட்டுக்கிட்டு நாம் அனுராக் திசாநாயகவை நாம் இந்த முறை பார்க்க கூடாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது நண்பர்களே. இந்த ஜனதா விமுக்தி பெருமனாங்கிற பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் ரத்தம் கொதிக்கும்.
இருந்தாலும் கூட அந்த கட்சியில் கூட இப்படி ஒரு தலைவர் இருக்கிறாரு, அந்த கட்சியிலிருந்து இப்படி ஒரு தலைவர் சேற்றில் பூட்ட செந்தாமரையை போல ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னு நாம் உணர முடியுது அப்படின்னு தான் சொல்லணும் நண்பர்களே. இந்தியாவுடனான நட்பை இவர் வளர்ப்பாரு, இந்திய இலங்கை உறவு மேலும் பலப்படும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது நண்பர்களே. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த ஜனாதிபதி தேர்தலுடைய முடிவுகள் வெளிவர வர ராஜபக்சே குடும்பத்தை அந்த நாட்டு மக்கள் நாட்டை விட்டே விரட்ட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இலங்கை அதிபர் தேர்தலில் நம்ம 3 பேர் நின்னாங்க, முக்கியமான ஆட்கள்லாம் பேசணும் இல்லையா. இதில் 4வதா ஒரு ஆளும் நின்னுது நண்பர்களே, ராஜபக்சேவுடைய மகனான நமல் ராஜபக்சே நின்னாப்படி. அந்த நமல் ராஜபக்சேவுக்கு வெறும் 2% தான் வாக்களிச்சிருக்கிறாங்க இலங்கையுடைய மக்கள் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ராஜபக்சேக்களின் மீது பயங்கரமான வெறுப்பு. அதுவும் ராஜபக்சேவுடைய கோட்டையிலேயே ராஜபக்சேவுடைய மகனான நமல் ராஜபக்சேவுக்கு வாக்கே கிடைக்கல. அதோட இல்ல, தேர்தல் முடிவுகள் வெளிவர வர ராஜபக்சே குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அப்படியே கிளி எடுத்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்பொழுது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அனுரா குமார திசநாயகே இருக்கார்ல, அவர் ராஜபக்சே குடும்பத்தை பயங்கரமா எதிர்த்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராஜபக்சே குடும்பம் அனுரா குமார திசநாயகவையும் வச்சு செஞ்சாங்க அப்படின்னும், அந்த பர்சனல் என்மிட்டி இருக்குது இல்லையா, பகை இருக்குது இல்லையா, அந்த தனிப்பட்ட பகை, இது இந்த ராஜபக்சே குடும்பத்தை ஆடிப்போ வச்சிருக்குன்னு சொல்றாங்க. இவர் ஜெயிச்சிட்டதுனால அதிபராக பதவி ஏற்றுக்கொண்ட விட்டா அவ்வளவுதான், ராஜபக்சே குடும்பத்தை காலில் போட்டு நசுக்கிடுவாரு, ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாருன்னு பயந்து நடுங்கின நமல் ராஜபக்சே வேலையை என்ன பண்ணியிருக்கிறாரு தெரியுமா, தன்னுடைய மனைவி, தன்னுடைய மாமனார் மாமியார், அந்த குடும்பம் எல்லாத்தையும் நண்டு சிண்டுன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி ஃப்ளைட் ஏறி மனுஷன் துபாய்க்கு அனுப்பிட்டாரு. துபாயிலிருந்து அவங்க அப்படியே அமெரிக்கா பறக்க போவதாக சொல்லப்படுது. நமல் ராஜபக்சேவும் டிசப்பியர் ஆயிட்டாரு, மனுஷன் நாட்டை விட்டு ஓடி போயிட்டாரு அப்படிங்கிறதான் லேட்டஸ்டாக நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். ஒரு பக்கம் ஜனதா விமுக்தி பெருமனாவுடைய தலைவரான அனுரா திசநாயகே ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தமிழர்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவர் ஜெயிச்சதுனால ராஜபக்சே தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சே குடும்பமே இன்னைக்கு மண்ணோடு மண்ணாயிருச்சு, காணாம போயிருச்சு அப்படின்னு தமிழர்கள் சந்தோஷப்படவும் செய்யறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த தேர்தல் முடிவுகள் இந்த பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.